மருத்துவ சேவையில் வெற்றிகரமாக 3ஆம் ஆண்டில் ஜெயம் நேச்சர் கியூர் மற்றும் யோகா மருத்துவமனை. என் பேர் அஜித் குமார். நான் ரிட்டையர்டு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. எனக்கு ஒரு 6 மாதமாக இந்த வலது ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் இருந்தது. கை மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கு அளிக்கப்படும் சிறப்பு சிகிச்சைகள் நீராவி குளியல், மசாஜ், வர்மா, மண் குளியல் மற்றும் வாழை இலை குளியல், தொக்கணம் மசாஜ், மூலிகை பத்து, அக்குபஞ்சர், பிசியோதெரபி, ஹைட்ரோதெரபி சிகிச்சைகள் மூலம் கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, கால் பாத வீக்கம் போன்ற நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை உங்கள் ஜெயம் மருத்துவமனையில். முன்னாடி எனக்கு வலது கை இதுக்கு மேலே வராது, இவ்வளோதான். இப்போ எனக்கு இங்கே கூட எனக்கு தொட முடியுது. அந்த அளவுக்கு நல்ல டெவலப் ஆயிட்டு. மேலும் தொடர்புக்கு ஜெயம் நேச்சர் கியூர் மற்றும் யோகா மருத்துவமனை, 8வது தெரு, மகாராசி மகால் அருகில், கேடிசி நகர், திருநெல்வேலி. செல் 8100881311. திருநெல்வேலி மாநகரில் முதல் நேச்சுரோபதி மருத்துவமனை என்ற பெருமையை கொண்டது ஜெயம் நேச்சர் கியூர் அண்ட் யோகா கிளினிக். என்னுடைய வெயிட் 120 கிலோ இருந்தது. அப்புறம் முட்டி வலியும் எனக்கு இருந்தது. நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அன்பாக நடந்துக்கிறனால நல்லா முழுமையாக அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க என்னால் முடிஞ்சது. ரொம்ப அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணேன். நான் நல்ல நிம்மதியாகவும் ரொம்ப இருந்தது எனக்கு இங்கே இருக்கும்போது. மசாஜ், வர்மா, பிசியோதெரபி, மண் குளியல், அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளில் பக்கவாதம், முதுகுவலி, மூட்டு வலிகளுக்கு நிரந்தர தீர்வு. மேலும் தொடர்புக்கு ஜெயம் இயற்கை மருத்துவமனை, 8வது தெரு, மகாராசி மகால் அருகில், கேடிசி நகர், திருநெல்வேலி. செல் 8100881311. வணக்கம், வெல்கம் டு ஜெயம் நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல். நான் உங்கள் டாக்டர் அபிநயா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். உடல் பருமன் என்னென்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உடல் பருமன் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல தேவையில்லாத ஃபேட் எக்ஸசிவாக அக்குமுலேட் ஆகிறது. அது என்ன தேவையில்லாத ஃபேட்டு? இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட அளவு இருக்கிற வரைக்கும் தான் அதில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் போட முடியும். அந்த அளவுக்கு மேலே போகும்போது அந்த பாத்திரத்துலேருந்து அந்த பொருள் வெளியே வரும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட பாடி, நம்மளோட உடம்பு இருக்குன்னா அதில் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்க முடியும். அது நம்மளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, நமக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொப்போர்ஷன் வேறு வேறு மாதிரி மாறும். அதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம ஏதாவது பொருளை போட்டு வைக்க முடியும். அந்த அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது பொங்கி வெளியே தான் வரும். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் ஒவ்வொரு காம்போசிஷனில் இருக்கும். நம்ம பாடியில் என்னென்ன மெயினாக இருக்குன்னா நம்ம கொழுப்பு, ப்ரோட்டீன், அந்த மாதிரி நிறையா பொருட்கள் இருக்குது. ஸோ அது நம்மளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட ஹைட்டோ நம்மளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வேறு காம்போசிஷன் இருக்கும், நம்ம பெரியவங்களுக்கு வேறு காம்போசிஷன் இருக்கும். அந்த காம்போசிஷனில் ஃபேட்டு நம்ம நார்மலாக இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா அக்குமுலேட் ஆகிறது தான் ஒபிசிட்டி. இப்போ நம்ம உடல் பருமனாக இருக்கும், ஒபிசிட்டியாக இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்மளோட பாடி வெயிட்டை நம்மளோட ஹைட்டை வச்சுட்டு நம்ம இது பண்ணும்போது அந்த கால்குலேஷன் தெரியும். இந்த பிஎம்ஐ வச்சு தான் நம்ம ஸ்டேஜஸ் கண்டுபிடிப்போம். இப்போ ஒபிசிட்டி இருக்குது. ஒபிசிட்டிங்கிறது ஒரு 4 ஸ்டேஜஸில் இருக்குது. இப்போ ஒருத்தங்க ஷார்ட்டாக இருக்காங்க, அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒபிசிட்டி இல்லை, ஒபிசிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த பிஎம்ஐ கால்குலேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நார்மலாக ஒருத்தங்க பிஎம்ஐ இருக்காங்க அப்படின்னா அது 18 to 25 இருந்தால் அவங்க நார்மல், அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ பிஎம்ஐ ஒவ்வொரு ஸ்டேஜிலும் இன்க்ரீஸ் ஆகும். 25 to 30 இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்டேஜ் 1ல் இருக்காங்கன்னு அர்த்தம். 30 to 35 ஆகும்போது ஸ்டேஜ் 2ல் இருக்காங்கன்னு அர்த்தம். 35 ஒரு 40 ஆகும்போது ஸ்டேஜ் 3. அதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா சீரியஸ் காம்ப்ளிகேஷனும் ஈவன் டெத்து கூட நடக்கலாம். ஸோ நம்ம பிஎம்ஐ கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டிலே நம்ம ஐடியல் வெயிட்டில் இல்லை, கொஞ்சம் ஒபிசிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெஷரிங் டேப் வச்சுட்டு இப்போது நம்மளோட இடுப்பு சுற்றளவும் நம்மளோட ஹிப்போட சுற்றளவும் எடுத்துக்கணும். இப்போ இடுப்பு சுற்றளவை ஹிப்போட சுற்றளவு கூட நம்ம வகுக்கும் போது இப்போ மென்னாக இருந்தால் அவங்களுக்கு அந்த அளவு ஒன்றுக்கு மேலே அதிகமாகாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அவங்க கரெக்டாக இருக்காங்க, அவங்களோட ஐடியல் வெயிட்டில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதே பெண்களாக இருந்தால் அந்த இடுப்பு சுற்றளவு அந்த ஹிப் சுற்றலோட ரேஷியோ 0.8 இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க கரெக்டான ஐடியல் வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மெயினாக நம்ம அப்டமன் ஃபேட்டை வச்சு அவங்க ஒபிசிட்டியாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒபிசிட்டி வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மெயினாக எல்லா டிசீஸ்க்கும் ஒரு காரணம் என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு.
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எதையாவது போட்டு நினச்சிட்டு இருக்காது. இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒன்று வந்துட்டு ஃபேமிலி ரிலேஷன், அதில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவங்களோட உடல் பருமன் வந்து அதிகமாகுது. இன்னொன்று வந்துட்டு புவர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட்டு வந்துட்டு இந்த டைமில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது. ஸோ அந்த டைமிங் சேஞ்ச் ஆகும்போது, அது ஒரு நாள் 2 நாள் அப்படி இல்லை, ரெகுலராக அந்த டைமிங் சேஞ்ச் ஆகும்போது வந்துட்டு உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அவங்களோட தேவைக்கு அதிக மாதிரி உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது. இப்போ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ வயல்வேலெலாம் போகிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க தேவையான சாப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடல் பருமனோ அந்த மாதிரி எந்த இதுவுமே வராது. இப்போ வந்து சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு 8 hours உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலோரிஸ் வந்து எடுத்துக்கணும். அது எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலோரிஸ் எடுத்துக்குது அப்படி சொல்லி பார்த்தோன்னா அதுவுமே பிஎம்ஐ வச்சு தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த பிஎம்ஐ இருக்கிறவங்க இந்த மாதிரி கலோரிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் பேட்டர்ன்லாம் எடுத்துப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஏன் வந்துட்டு செடென்டரி ஒர்க் ஸ்டைலுக்கு நான் வந்து கலோரிஸ் வந்து முக்கியமாக பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோவா இருக்காது. 8 hours உட்காந்துட்டு சிஸ்டம் முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாத போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் நம்ம வேலை பார்க்குறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, சும்மா உட்காந்துட்டே முன்னாடி சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ உள்ள இருக்க எனர்ஜி, எக்ஸ்ட்ரா எனர்ஜி என்ன ஆகும், நம்ம மசில்ஸு அதில் வந்துட்டு ஃபேட்ஸாக போய் வந்து ஸ்டோர் ஆயிரும். இதுதான் ஒபிசிட்டிக்கு மிக மிக முக்கிய காரணம். இப்போ வந்துட்டு நம்ம மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வலி வருது, இல்லைனா ஏதாவது ஒரு நோய் வருது அப்படின்னா உடனே அந்த சிம்டம்ஸை போக்குற வழியை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த என்ன காசு அதை ட்ரீட் பண்ணோம் அந்த பொறுமை அவங்ககிட்ட இல்லை. ஸோ அதனால் பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனால இதுவுமே உடல் பருமனுக்கு ஒரு வகையான இது. ஸோ இதுதான் வந்துட்டு காரணங்கள் உடல் பருமனாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாள் கணக்காக டயபெட்டிஸ், ஹைப்போதைராய்டிசம், அப்போ வந்துட்டு பிசிஓடி கண்டிஷன் உள்ளவங்களுக்கு உடல் பருமன் வந்து அதிகமாகும். ஏன் அப்படின்னா அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அதிகரிக்கும். இப்போ பிசிஓடியாக இருக்கவங்க மென்சஸ் வர்றதுக்காக டேப்லெட்லாம் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் எடுத்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு உடல் பருமன் இருந்தே ஆகும். அதே மாதிரி ஹைப்போதைராய்டிஸாக டேப்லெட் எடுத்துக்கிறவங்களுக்கும் உடல் பருமன் இருந்தே ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒபிசிட்டிக்கான காரணங்கள். இப்போ வந்துட்டு என்னென்ன பண்ணலாம், இப்போ ஒபிசிட்டி வரதுனால நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தை பார்க்கலாம். இப்போது ஒருத்தவங்க ஒபிசிட்டியாக இருக்காங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இடத்துக்கு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க மென்டலாகவும் அஃபெக்ட் ஆவாங்க, ஃபிசிக்கலாகவும் அஃபெக்ட் ஆவாங்க. அவங்க பிடிச்ச மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியாது. இது ஒரு மெயினான விஷயம். தென் வந்துட்டு மென்டலாக அஃபெக்ட் ஆவாங்க. ஒரு 4 பேர் இருக்க கூட்டத்தில் நம்ம போகும்போது நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குது, அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். ஸோ இதனால அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறையும். இது வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அவங்க உடம்பு வெயிட் வந்துட்டு அதிகமானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதிங்கிற ஒரு நோய் வந்திருக்கும். அது என்ன, உடம்பு அதிகமான ஏன் சர்க்கரை நோய் வியாதி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாடியில் ஒரு அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேட், அதாவது அப்நார்மல், நம்ம பாடிக்கு அது தேவையே இல்லை, இருந்தாலும் நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆகுது. அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபேட் செல்ஸ் வந்துட்டு அடிப்போஸ் டிஷ்யூ அப்படிங்கிற இடத்துல போய் தங்கும். அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னா என்னென்னா கொழுப்பு திசு. அது என்ன அதோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட ஃபேட்டி, இப்போ ஃபேட் வந்து வருதுல்ல, ஸோ அதை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி, இல்லை கேள்விப்பட்டிருப்பேன் குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதோட வேலையை பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டபாலிசத்தையும் அதுதான் வந்து மெயின்டைன் பண்ணும் அந்த அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது. அந்த அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து தான் லிவர், பேன்கிரியாஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃபேட் வந்துட்டு இதாகும். மருத்துவ சேவையில் வெற்றிகரமாக 3ஆம் ஆண்டில் ஜெயம் நேச்சர் கியூர் மற்றும் யோகா மருத்துவமனை. என் பேர் அஜித் குமார். நான் வந்து ரிட்டையர்டு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. எனக்கு வந்து ஒரு 6 மாதமாக வந்து இந்த வலது ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் இருந்தது. கை வந்து மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கு அளிக்கப்படும் சிறப்பு சிகிச்சைகள் நீராவி குளியல், மசாஜ், வர்மா, மண் குளியல் மற்றும் வாழை இலை குளியல், தொக்கணம் மசாஜ், மூலிகை பத்து, அக்குபஞ்சர், பிசியோதெரபி, ஹைட்ரோதெரபி சிகிச்சைகள் மூலம் கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, கால் பாத வீக்கம் போன்ற நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை உங்கள் ஜெயம் மருத்துவமனையில். முன்னாடி எனக்கு வந்து வலது கை வந்து இதுக்கு மேலே வராது, இவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே கூட எனக்கு தொட முடியுது. அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆயிட்டு. மேலும் தொடர்புக்கு ஜெயம் நேச்சர் கியூர் மற்றும் யோகா மருத்துவமனை, 8வது தெரு, மகாராசி மகால் அருகில், கேடிசி நகர், திருநெல்வேலி. செல் 8110 81311. திருநெல்வேலி மாநகரில் முதல் நேச்சுரோபதி மருத்துவமனை என்ற பெருமையை கொண்டது ஜெயம் நேச்சர் கியூர் அண்ட் யோகா கிளினிக். என்னுடைய வெயிட் வந்து 120 கிலோ இருந்தது. அப்புறம் முட்டி வலியும் எனக்கு இருந்தது. நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அன்பாக நடந்துக்கிறனால நல்லா முழுமையாக அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க என்னால் முடிஞ்சது. ரொம்ப அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணேன். நான் நல்ல நிம்மதியாகவும் ரொம்ப இருந்தது எனக்கு இங்கே இருக்கும்போது.
மசாஜ், வர்மா, பிசியோதெரபி, மண் குளியல், அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளில் பக்கவாதம், முதுகுவலி, மூட்டு வலிகளுக்கு நிரந்தர தீர்வு. மேலும் தொடர்புக்கு ஜெயம் இயற்கை மருத்துவமனை, 8வது தெரு, மகராசி மஹால் அருகில், கேடிசி நகர், திருநெல்வேலி. செல் 8130811311. அதுக்கப்புறம் என்னென்னா செக்ஸ் ஹார்மோன் வந்து மெட்டபாலைஸ் ஆகும். இப்போ குண்டாக இருக்கவங்களுக்கு 2 ப்ராப்ளம் மெயினாக வரும். உமனாக இருந்தால் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக ஒரு 100ல் 90% வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். மெயினாக அந்த அப்டமன் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக பருமன், அளவுக்கு அதிகமாக ஃபேட் அக்குமுலேட் ஆகிருக்க அப்டமன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மெயினாக இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். மென்னாக இருக்கவங்களுக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு 100ல் 80% செக்ஸ், ஏன்னா வந்துட்டு அடிப்போஸ் டிஷ்யூ வந்து செக்ஸ் ஹார்மோன் மெட்டபாலைஸ் பண்ணுறதுனால இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ அந்த அடிப்போஸ் டிஷ்யூட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதுக்கும் நம்ம டயபெட்டிஸ்க்கும் என்ன லிங்க் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம பாடியில் வந்துட்டு இன்சுலின்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். அதோட வேலை என்னென்னா, நம்ம சாப்பிட்றோம்ல அந்த ஃபுட் வந்து என்ன ஆகும், நம்ம பாடி போய் குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கரையாக வந்து பிரியும். அதை வந்து ரத்தத்திலிருந்து நம்மளோட செல்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். இப்போ நம்ம எதாவது ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எனர்ஜி தேவை அப்படின்னா அந்த ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் வந்து என் செல்ஸ்க்கு வந்தால் மட்டும்தான் நான் வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு வேலை பார்க்க முடியும். அதுதான் வந்துட்டு இன்சுலின் வேலை. ஆனால் இந்த அடிப்போஸ் டிஷ்யூ வந்து அதிகமாகிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலின் வந்து நமக்கு கரெக்டான லெவலில் சுரந்தா கூட அந்த ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் வந்து செல்லுக்கு அனுப்பாது. ஏன் அப்படின்னா செல் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாது கரெக்டாக. ஏன்னா அதில் வந்து அதிகமாக ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நம்ம இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ ஒரு இடத்துல இன்ஃப்ளமேஷன் நடக்குது அப்படின்னா அந்த செல்ஸ் டேமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால இன்சுலின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பிளட்டில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாகி இது மூலமாக தான் நமக்கு சர்க்கரை வியாதி வருது. இதுதான் ஒருத்தவங்க குண்டாக இருக்காங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி வர்றதுக்கான காரணம். இப்போ ஒபிசிட்டியாக இருக்கிறதுனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வருது இல்லையா. இப்போது இதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒபிசிட்டி, இந்த உடல் பருமனை எப்படி குறைக்கலாம் அப்படியே அவங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பாங்க. இப்போது ஒருத்தவங்களோட பிஎம்ஐ தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு எவ்வளோ கலோரிஸ் தேவைப்படுது, எந்த ஃபுட்டில் எவ்வளோ கலோரி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு டாக்டர் கைட்லைன்ஸில் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு டயட் வந்து இது பண்ணிக்க முடியும். இல்லை அவங்களே செல்ஃப் டயட் இருக்கும்போது ஈஸியாக வந்து டயர்னஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாத தேவையுள்ள கலோரிஸ் வந்து அவங்க எடுத்துக்காத போது பாடியில் எனர்ஜி இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டயர்னஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு கரெக்டான டயட் இல்லாத போது அல்சரேஷன் ப்ராப்ளம் கூட வரும். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ஒரு டயட் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கைட்லைன்ஸ் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி டயட் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டயட் வந்து ஆல்டர் பண்ணி தருவாங்க. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, பேலியோ டயட்டுங்கிறது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பேலியோ டயட் மூலமாக நான் ஒரு மாதத்தில் இவ்வளோ குறைச்சேன், அடுத்த மாதம் இவ்வளோ குறைச்சேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து அந்த டயட்டை விட்டோன்னே திரும்ப அவங்களுக்கு அது டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பேலியோ டயட் அப்படின்னா ஒன்லி ஃபேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸோ அவ்வளோ ப்ரோட்டீன்ஸோ அவ்வளோ அதில் இருக்காது. ஃபேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபேட்டோட மெட்டபாலிசம் எங்கே நடக்கும்? லிவரில் மட்டும்தான் நடக்கும். இப்போ ஃபேட் மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது பாடியில் எந்த ஆர்கன்ஸ்க்கும் வேலை இல்லை, ஒன்லி லிவருக்கு மட்டும் வேலை அப்படின்னா லிவர் டேமேஜ், கிட்னி டேமேஜ் அந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி டயட்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி, ஸோ உங்களோட ஸ்லீப்பிங் ஹார்ஸு, உங்களோட பாடி வெயிட்டு, உங்களோட பிஎம்ஐ என்ன, அதெல்லாம் தெரிஞ்ச பிறந்தான் நீங்கள் ஒரு ப்ராப்பரான டயட் சார்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் கெயின் திரும்பவே ஆகாது. இதே மாதிரி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ ஐடி ஜாப்புக்கு போகிறவங்க, இப்போ ஒரு 8 hours, ஒரு 9 to 5 அந்த டியூட்டியில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே நாள் இருக்கிற சண்டேல வந்துட்டு விகரஸ் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படியும் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் வந்து நீங்கள் 5 நாளாக பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு 15 to 20 minutes வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இது நார்மலாக இருக்க பாடி வெயிட்டுக்கு நான் சொல்கிறது. நீங்கள் நார்மலாக இருக்க பாடி வெயிட் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு உங்கள் உடம்புல வந்துட்டு ஃபேட் அக்குமுலேட் ஆகாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு 150 minutes வந்துட்டு பண்ணுறது, அது 5 நாளாக பிரித்து நீங்கள் 20 to 30 minutes டெய்லி பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து உடல் பருமன் எக்ஸ்ட்ராவாக ஆயிடுச்சு, நான் ஸ்டேஜஸ் சொன்னேன் இல்லையா, இப்போ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த மாதிரின்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பிஎம்ஐ, இப்போ உடல் பருமனாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஎம்ஐ செக் பண்ணணும். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பிஎம்ஐ செக் பண்ணணும். அது நான் சொன்ன மாதிரி 18 to 25 தான் நார்மல். இப்போ ஸ்டேஜ் 1 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மைல்டான எக்ஸசைஸு, மைல்டான டயட்டு அந்த மாதிரி கொடுத்தா ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அசோசியேட்டட்ஸ் டிசீஸ் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். ஒன்று டயபெட்டிஸாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஹார்ட் டிசீஸாக இருக்கும், இல்லைனா பிசிஓடியாக இருக்கும், இல்லைனா வந்துட்டு மென்ஸுக்குன்னா அந்த
ஸ்டெரிலிட்டி டிசீஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3க்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்திருக்கும். இப்போ நீங்கள் உடல் பருமனால் இந்த மாதிரி டிசீஸ் வந்திருக்கு, உடல் பருமனால் நீங்கள் டயபெட்டிஸ் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் டயபெட்டிஸ் மட்டும் மருந்து எடுத்தோ இன்சுலின் எடுத்தோ அந்த ப்ராப்ளம் சரி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்த காரணமே உடல் பருமனால் தான். அப்போ என்ன பண்ணணும்? உடல் பருமனை கம்மி பண்ணணும். இப்போ உடல் பருமனால் உங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் வருது அப்படின்னா உங்களோட உடல் பருமனில் ஒரு 20% கம்மி பண்ணாலே உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அஷூரன்ஸாக கண்டிப்பாக கம்மியாகும். உடல் பருமனால் உங்களுக்கு டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் உடல் பருமனை ஒரு 10 to 20% கம்மி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டயபெட்டிஸ் லெவல்லையும் வந்துட்டு கம்மியாகும். இல்லை நீங்கள் உடல் பருமனை கம்மி பண்ணல, நான் டயபெட்டிஸ் வந்துட்டு டேப்லெட் எடுக்கிறேன், இன்சுலின் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சுகர் லெவலில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் லைஃப் லாங் வந்துட்டு எடுத்துகிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கான காரணம் உடல் பருமன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணி கம்மி பண்ணிங்க அப்படின்னா டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். பழைய காலத்தில் சொல்லுவாங்க குண்டாக இருந்தால் தான் ஹெல்த்தி, கரெக்டாக ஒல்லியாக இருந்தால் வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, குண்டாக இருக்கிறதுலையும் கரெக்டான லெவல் ஒன்று இருக்குது. நம்ம பாடி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கணும். மேலும் தொடர்புக்கு ஜெயம் நேச்சர் கியூர் மற்றும் யோகா மருத்துவமனை 8வது தெரு மகாராசி மகால் அருகில் KTC நகர், திருநெல்வேலி. செல் 81100813. மருத்துவ சேவையில் வெற்றிகரமாக 3ஆம் ஆண்டில் ஜெயம் நேச்சர் கியூர் மற்றும் யோகா மருத்துவமனை. என் பேர் அஜித் குமார். நான் வந்து ரிட்டையர்டு ஒரு IRS ஆஃபீஸர் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. எனக்கு வந்து ஒரு 6 மாதமாக வந்து இந்த வலது ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் இருந்தது. கை வந்து மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கு அளிக்கப்படும் சிறப்பு சிகிச்சைகள் நீராவி குளியல், மசாஜ், வர்மா, மண் குளியல் மற்றும் வாழை இலை குளியல், தொக்கணம் மசாஜ், மூலிகை பத்து, அக்குபஞ்சர், பிசியோதெரபி, ஹைட்ரோதெரபி சிகிச்சைகள் மூலம் கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, கால் பாத வீக்கம் போன்ற நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை உங்கள் ஜெயம் மருத்துவமனையில். முன்னாடி எனக்கு வந்து வலது கை வந்து இதுக்கு மேலே வராது, இவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே கூட எனக்கு தொட முடியுது. அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆயிட்டு. மேலும் தொடர்புக்கு ஜெயம் நேச்சர் கியூர் மற்றும் யோகா மருத்துவமனை 8வது தெரு மகாராசி மகால் அருகில் KTC நகர், திருநெல்வேலி. செல் 8110081311. திருநெல்வேலி மாநகரில் முதல் நேச்சுரோபதி மருத்துவமனை என்ற பெருமையை கொண்டது ஜெயம் நேச்சர் கியூர் அண்ட் யோகா கிளினிக். என்னுடைய வெயிட் வந்து 120 கிலோ இருந்தது. அப்புறம் முட்டி வலியும் எனக்கு இருந்தது. நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அன்பாக நடந்துக்கிறனால நல்ல முழுமையாக அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க என்னால் முடிஞ்சது. ரொம்ப அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணேன். நான் நல்ல நிம்மதியாகவும் ரொம்ப இருந்தது எனக்கு இங்கே இருக்கும்போது. மசாஜ், வர்மா, பிசியோதெரபி, மண் குளியல், அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளில் பக்கவாதம், முதுகுவலி, மூட்டு வலிகளுக்கு நிரந்தர தீர்வு. மேலும் தொடர்புக்கு ஜெயம் இயற்கை மருத்துவமனை 8வது தெரு மகாராசி மகால் அருகில் KTC நகர், திருநெல்வேலி. செல் 8110081311. வணக்கம், வெல்கம் டு ஜெயம் நேச்சர் கியூர் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்வால் அழற்சி, அந்த நோய் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி குடல்வால் அப்படின்னா என்ன, அது எங்கே இருக்குது, இதோடைய பயன்கள் என்னென்ன, அதை ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். குடல்வால் அப்படிங்கிறது 8 to 10 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு உறுப்பு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பெருங்குடலுடைய முதல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கம், அங்கே தான் வந்துட்டு இந்த அப்பெண்டிக்ஸ் வந்துட்டு அட்டாச் ஆகி இருக்குது. செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருப்பதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்குது. செரிமான மண்டலம் சீராக இருந்தாலே நம்ம உடம்பில் பாதி பிரச்சனைகள் நமக்கு வரவே வராது. அதனால் அதை பாதுகாக்கிறதுல இந்த குடல்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பெண்டிக்ஸ் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்வால் அழற்சி. இந்த நோய் எந்தெந்த காரணங்களால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணற்ற காரணங்கள் வந்துட்டு இருக்குது. பட் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து லிம்ஃபாய்டு டிஷ்யூ ஹைப்பர்பிளேஷியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தமிழில் வந்துட்டு நிணநீர் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிம்ஃபாய்டு டிஷ்யூவை, அந்த நிணநீர் திசுக்கள் வந்துட்டு நம்ம அப்பெண்டிக்ஸோடைய அந்த உள் சுவர்களில் வந்துட்டு இருக்கும். எல்லாருக்குமே வந்து இது இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். ஆனால் சில பேருக்கு மட்டும் என்னாகும் அப்படின்னா இது அதிக வளர்ச்சி அடைஞ்சிடும். அதாவது நார்மலாக அது என்ன சைஸில் இருக்கணுமோ அதை விட அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிடும். அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அப்பெண்டிக்ஸை அது பிளாக் பண்ணிடும்.
இதனால் அப்பண்டிசைட்டிஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீக்கலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீக்கலிட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, நம்மளுடைய மலம் இருக்குது இல்லையா, நம்ம மலம் வந்துட்டு அந்த அப்பண்டிக்ஸில் போய் ரொம்ப நாள் அங்கேயே அது தேங்கி இருந்து அது ரொம்ப ஹார்டாக ஒரு கல் மாதிரி அது மாறி அதுவும் அங்கே இருந்து நம்மளோட அப்பண்டிக்ஸை வந்துட்டு அடைச்சிரும். இதனாலேயும் வந்துட்டு அப்பண்டிசைட்டிஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக மித்த காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நோய் கிருமிகள். நம்ம உடம்புல நிறைய பாக்டீரியாஸ், வைரஸ், இந்த மாதிரி நோய் கிருமிகள் உள்ளே வரதாலையும் அது நம்ம உடம்புல ஏற்படுத்துகிற மாற்றங்களாலையும் நமக்கு அப்பண்டிசைட்டிஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிம்ஃபாய்டு டிஷ்யூ ஹைப்பர்பிளேஷியா வந்து பார்த்தோன்னா பொதுவாக இளம் வயதினருக்கு தான் ரொம்ப அதிகமாக வந்துட்டு வரதுக்கு காரணமாக இருக்குது. அது போக வந்து பார்த்தோன்னா வயதானவர்களுக்கு இது அப்பண்டிசைட்டிஸ் வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஃபீக்கலிட்ஸ் சொல்லக்கூடிய மலம் அங்கே போய் தேங்கி இருக்கிறது தான் முக்கிய காரணம். இது போக வேறு எதனாலலாம் அப்பண்டிசைட்டிஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏதாவது நமக்கு அந்த இடத்துல அடிபட்டிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது நம்ம உடம்போடைய மீதி பகுதியான அந்த பெருங்குடல் இல்லை அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஏதாவது அல்சர்ஸ் இருந்தாலோ இல்லை அங்கே ஏதாவது வீக்கங்கள் இருந்தாலோ அதுவுமே கூட நம்மளுடைய அப்பண்டிக்ஸ் வரைக்கும் பரவி அதனாலையும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்துட்டு ஏற்படுத்தலாம். நம்ம இப்போ என்னென்ன காரணங்களால் இது வருதுன்னு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஒரு நோய் நமக்கு வருதுன்னா நம்ம உடம்புல எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அப்டாமினல் பெயின், அதாவது வயிறு வலி இருக்கும். எங்கே இருக்கும் வயிறு? எல்லாருமே எனக்கு சும்மா வயிறு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பண்டிசைட்டிஸ் நமக்கு இருக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். குறிப்பாக ஒரு இடத்துல தான் நமக்கு வலி ஏற்படும். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் லோயர் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய வலது பக்கம் அடி வயிற்று பகுதியில் அங்கே தான் வந்து பார்த்தோன்னா இந்த அப்பண்டிசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு வலி ஏற்படும். ஏன் அங்கே ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம உடம்புல இருக்கிற இடமே வந்து அந்த ரைட் லோயர் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வலது பக்கம் அடி வயிற்றில் தான் இருக்குது. அதனால் அங்கே ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு வலி ஏற்படும். அதுக்கப்புறமா என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு பசிக்கவே செய்யாது. அதனால் என்ன நடக்கும்? வாந்தி வர்றது, குமட்டல், இந்த மாதிரியான அறிகுறிகளும் வந்துட்டு அவங்களுக்கு தென்படும். அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசன வாய் வழியாக காற்று வெளியேறதுலையும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும். அது போக வந்து பார்த்தோன்னா வயிற்றுப்போக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தோன்னா மலச்சிக்கல், இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு தென்படும். மருத்துவர்கள் இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுக்கு வந்து 3 விஷயம் பார்ப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ரிபவுண்ட் டெண்டர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அப்பெண்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வலது பக்கம் அடி வயிற்று அங்கே வந்து அவங்க டாக்டர் வந்துட்டு இப்படி அமுக்கிட்டு கை எடுக்கிறப்போ ரொம்ப வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு வலி ஏற்படும். அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று பார்த்தோன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ என்ன நோய் கிருமிகள் நம்ம உடம்புல வந்தாலும் அதை எதிர்த்து போராடுறதுக்காக வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அங்கே அந்த இடத்துக்கு வரும். அதனால் அந்த ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட்டும் வந்துட்டு அதிகமாக தென்படும். இதையெல்லாம் வச்சு அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ என்னென்ன அறிகுறிகள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது. இப்படி வந்துருச்சு, அதனால் நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் நடக்குது அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்னேன், இது போய் அங்கே போய் பிளாக் பண்ணிவிடும், அந்த இடத்த அப்பெண்டிக்ஸை பிளாக் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னேன். பிளாக் பண்ணுறதுனால அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்பெண்டிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 விதமான லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும். நிறைய ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதில் வந்து மியூக்கோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரில் இருந்துட்டு மியூக்கஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வலுவழுப்பான ஒரு திரவம் வந்து அங்கேருந்து அது உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த திரவம் வந்துட்டு எல்லாருக்குமே நார்மலாக அப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த திரவம் அங்கேயே தங்கி இருக்க ஆரம்பிச்சிடும். அங்கேயே தங்கி இருக்கிறனால என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதால் வெளியில் எதுவும் போக முடியாது, எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாமல் ஆகிடும். இந்த திரவம் ஃபஸ்ட் எதுக்காக அங்கே இருக்குது அப்படின்னா எந்த ஒரு நோய் கிருமிகளும் நம்ம உடம்புக்குள்ள பர்டிகுலராக அந்த அப்பெண்டிக்ஸ்குள்ளே வராமல் பாதுகாக்கிறது தான் இந்த திரவத்தோட வேலை. இப்போ அது அங்கேயே இருந்து அது ரொம்ப திக்காக ஆயிடும், கட்டியாக ஆகிடும். அதனால் இப்போ எந்த நோய் கிருமியாவது உள்ளே வருது அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக அதால் போராடவே முடியாது. ஸோ எல்லா நோய் கிருமிகள் எல்லாமே உள்ளே போய் அது அங்கேயே தங்கி இருந்து அது சீல் வச்சு அது வந்துட்டு வீக்கமாக மாறும். இந்த வீக்கத்தை தான் நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள். அது போக சில டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மியூக்கோசான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லேயர்லேயே கூட நமக்கு வந்து ஸ்வெல்லிங் மாதிரி வீக்கம் வந்துட்டு ஏற்படலாம். இதனாலையும் நமக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வந்து இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து உருவாக்கும் நம்ம உடம்பு. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் தன்மை உள்ள உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய் கிருமிகள் வருது அப்படின்னா அதை எதிர்த்து போராடுற தன்மை வாய்ந்த உணவுகள். இதையெல்லாம் நம்ம உணவில் இது நம்ம அன்றாட உணவில் வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கணும். இது எந்தெந்த மாதிரியான உணவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மிக முக்கியமாக வந்து நம்ம வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை,
இஞ்சி, முருங்கைக்கீரை இது எல்லாத்துலேயுமே இந்த ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. இது எப்படி நீங்கள் இந்த உணவுலலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பிடணுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும். இது எதுவுமே நான் சும்மா சொல்கிறது இல்லை, இது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பூண்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்துலேயுமே அலிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதிப்பொருள் தான் அந்த ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட்டுக்கு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் சாப்போனின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. பட்டையில் பார்த்துட்டீங்க அப்படின்னா யூஜினால் அந்த வேதிப்பொருட்கள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் வந்து கொடுத்து அந்த நோய் கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ். அப்படின்னா என்ன? நமக்கு ஒரு வீக்கம் ஏற்படுது, அதை வந்து குறைக்கக்கூடிய உணவுகள் அது என்னென்னவோ அதை நம்ம எடுத்துக்கணும். அதில் மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளில் இருக்கக்கூடிய கேட்டிகைன்ஸ் அண்ட் எபிகேட்டிகைன்ஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் வீக்கங்களை குறைக்கிறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கப்புறம் பீட்ரூட்ஸில் இருக்கக்கூடிய பீட்டலைன்ஸ், தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின், கேரட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரி எண்ணற்ற வேதிப்பொருட்கள் ஒரு உணவுலையும் இருக்குது. இந்த வேதிப்பொருட்கள் தான் வந்துட்டு அங்கே செயல்பட்டு அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. சரி, இப்போ ஒரு நோய் வந்துட்டு அந்த நோய்க்கு நம்ம இந்த மாதிரியான உணவுகளை எடுத்து நம்ம அதை சரி பண்ணிடலாம். இன்னொரு மிக மிக முக்கியமானது என்னதுன்னா, ஒரு நோயை நம்ம ட்ரீட் பண்ணுறதை விட அந்த நோய்க்கான காரணம் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் ட்ரீட் பண்ணணும். இயற்கை மருத்துவத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டோன்ட் ட்ரீட் த டிசீஸ், ட்ரீட் த காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வரதுக்கான மூல காரணம் என்னவோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா இந்த அப்பெண்டிசைட்டிஸ் வரதுக்கு மிக முக்கிய காரணம் ஒன்று கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அப்போ இந்த மலச்சிக்கலை நம்ம சரி பண்ணாலே இந்த பிரச்சனை ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ இந்த மலச்சிக்கலை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிக அளவு தண்ணீர் குடிக்கணும். அதிக அளவுனா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தண்ணீர் எடுத்து குடிச்சிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணீர் தேவையோ, அதாவது ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணீர் வந்து நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கணும். தண்ணீர் சரியான அளவில் குடித்தா மட்டும்தான் அது நம்ம பெருங்குடலில் இருந்து அந்த மலம் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல நடக்கும். அதெல்லாம் கரெக்டாக நடந்து கரெக்டாக அந்த சத்துக்கள்லாம் உறிஞ்சப்பட்டு மீதி வேஸ்ட்டு மட்டும் மலமாக வெளியேறும். இப்படி நமக்கு இதை கரெக்டாக நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம், தண்ணீர் சத்து கரெக்டாக நமக்கு அங்கே இல்லைன்னா என்னாகும், அந்த மலம் அங்கங்கே அப்படி தேங்கி இருந்து நமக்கு மலச்சிக்கலை வந்து நமக்கு ஏற்படுத்தும். ஸோ அதை சரி பண்ணால் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தண்ணீர் வந்து தேவையான அளவு 2 to 3 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு வந்துட்டு தண்ணீர் குடிக்கணும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா டயட்ரி ஃபைபர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா நார்ச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த நார்ச்சத்து எந்தெந்த உணவுகளில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா வெள்ளரிக்காய், கீரை வகைகள், அது போக பயறு வகைகள், கிட்னி பீன்ஸு, சோயா பீன்ஸு, பார்லி, பாதாம், இந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்படின்னா நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை நம்ம எளிதில் வந்துட்டு தீர்க்கலாம். அது மூலமா இந்த அப்பெண்டிசைட்டிஸையும் வந்து நம்ம சரி பண்ணலாம். எந்த நோயுமே நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சு சரி பண்ணனா சர்ஜரி அளவுக்கு அது போகாது. அதனால் ஒரு நோய் ஏற்படுறப்போ ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கோங்க அது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குதுன்னு தெரிஞ்சு அது அப்போவே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிவிடுங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜுவனைல் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்னு இன்னொன்று சொல்கிறாங்க. அது வந்து சின்ன குழந்தைகளுக்கும் கூட அது ஏற்படலாம். இது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிக உடல் பருமன் இருக்கவங்களுக்கு, அதிகமாக நான்வெஜ் அசைவ உணவுகள் எடுத்துக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதிகமாக வரும். எனவே வந்து இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்து அதை சரி பண்ணணும். மேலும் இந்த மாதிரி அப்பெண்டிசைட்டிஸ் வரவங்களுக்கு வலி, வயிற்று பகுதியில் வந்துட்டு வலி ஏற்படும். இந்த வலியை வந்து நம்ம எப்படி திடீர்னு வீட்டில் இருக்கிறப்போ நமக்கு வலிக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா சில ஹோம் ரெமெடிஸ் அதுக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா மஸ்டர்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடுகு எண்ணெயை வந்து நம்ம வயிற்றில் வந்துட்டு அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கலாம் நைட்டு படுக்கிறப்போ. அது நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் தரும். அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆமணக்கு எண்ணெயை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன காட்டன் கிளாத்தில் அதில் முக்கி அந்த எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த கிளாத்தை வச்சு கொஞ்ச நேரம் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அதுவும் வந்து நமக்கு நல்ல ரிலீஃப் தரும். அது போக நம்ம வெந்தயம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபெனுக்ரிக் சீட்ஸு, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அதை ஒரு கிளாஸ் டம்ளரில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதையும் நம்ம வடிகட்டி குடிக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் தரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இது போக இன்னொன்று
அப்புறம் நிறைய வந்துட்டு இயற்கை சிகிச்சை முறைகள்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் பேக்கு, அப்டாமினல் கோல்ட் கம்ப்ரஸ், அப்புறம் வந்து மண் குளியல், இந்த மாதிரி எண்ணற்ற சிகிச்சை முறைகளும் வந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சரியான ஒரு இயற்கை மருத்துவரை ஆலோசனை செய்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை பின்பற்றணும். இதையெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல்வால் அழற்சி எதனாலலாம் வருது, நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குது, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போகிறீங்க, அதாவது அந்த அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி எழுதி தருவாங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப தீவிரமான பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னா வேறு வழியே கிடையாது, அப்பெண்டெக்டமி அப்படின்னு பண்ணி அந்த அப்பெண்டிக்ஸை வந்து வெளியில் எடுத்துருவாங்க. ஆனால் இப்படி எடுக்கிறதுனால நமக்கு பிரச்சனை சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதனால இன்னும் நிறைய விளைவுகள் வந்து நம்ம உடம்புல ஏற்படும். ஸோ இந்த அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து அதை பார்த்தா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவே அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயமே நம்ம ஒரு நோய் வருது அப்படின்னா அது நம்ம உடம்புல அறிகுறிகளை காமிச்சு கொடுக்கும். இப்போ காய்ச்சல் வருது, அந்த மாதிரி ஒரு அறிகுறிகளை வந்து நம்ம உடம்புல காமிச்சு கொடுக்கும். அப்படி காமிக்கிறப்பவே நம்ம அதை உணர்ந்து அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணி அப்போவே நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா நோயிலிருந்தும் எளிதில் விடுபடலாம். எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இயற்கையிலே இருக்கக்கூடிய உணவு பழக்கங்களை நம்ம பின்பற்றினாலே இந்த நோயிலிருந்து நம்ம விடுபடலாம். அதில் என்னென்ன மாதிரி உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் அது உள்ள உணவுகள், அடுத்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் இது உள்ள உணவுகள், இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான உணவுகள். இதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இயற்கை முறையில் அப்பண்டிசைட்டிஸ் மற்றும் குடல் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி செய்து கொள்ள நீங்கள் அணுக வேண்டிய முகவரி ஜெயம் இயற்கை மருத்துவமனை, பாளையங்கோட்டை, KTC நகர், மகராசி மகால் அருகில் 8th மெயின் ஸ்ட்ரீட், 4th கிராஸ் ஸ்ட்ரீட். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8110081311. மருத்துவ சேவையில் வெற்றிகரமாக 3ஆம் ஆண்டில் ஜெயம் நேச்சர் கியூர் மற்றும் யோகா மருத்துவமனை. என் பேர் அஜித்குமார். நான் வந்து ரிட்டையர்டு ஒரு IRS ஆஃபீஸர் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. எனக்கு வந்து ஒரு 6 மாதமாக வந்து இந்த வலது ஷோல்டரில் கொஞ்சம் பெயின் இருந்தது. கை வந்து மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கு அளிக்கப்படும் சிறப்பு சிகிச்சைகள் நீராவி குளியல், மசாஜ், வர்மா, மண் குளியல் மற்றும் வாழை இலை குளியல், தொக்கணம் மசாஜ், மூலிகை பத்து, அக்குபஞ்சர், பிசியோதெரபி, ஹைட்ரோதெரபி சிகிச்சைகள் மூலம் கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, கால் பாத வீக்கம் போன்ற நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை உங்கள் ஜெயம் மருத்துவமனையில். முன்னாடி எனக்கு வந்து வலது கை வந்து இதுக்கு மேலே வராது, இவ்வளோதான். இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே கூட எனக்கு தொட முடியுது. அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆயிட்டு. மேலும் தொடர்புக்கு ஜெயம் நேச்சர் கியூர் மற்றும் யோகா மருத்துவமனை, 8வது தெரு, மகாராசி மகால் அருகில், KTC நகர், திருநெல்வேலி. செல் 8110811311. திருநெல்வேலி மாநகரில் முதல் நேச்சுரோபதி மருத்துவமனை என்ற பெருமையை கொண்டது ஜெயம் நேச்சர் கியூர் அண்ட் யோகா கிளினிக். என்னுடைய வெயிட் வந்து 120 கிலோ இருந்தது. அப்புறம் முட்டி வலியும் எனக்கு இருந்தது. நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அன்பாக நடந்துக்கிறனால நல்ல முழுமையாக அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க என்னால் முடிஞ்சது. ரொம்ப அங்கே இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணேன். நான் நல்ல நிம்மதியாகவும் ரொம்ப இருந்தது எனக்கு இங்கே இருக்கும்போது. மசாஜ், வர்மா, பிசியோதெரபி, மண் குளியல், அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சை முறைகளில் பக்கவாதம், முதுகுவலி, மூட்டு வலிகளுக்கு நிரந்தர தீர்வு. மேலும் தொடர்புக்கு ஜெயம் இயற்கை மருத்துவமனை, 8வது தெரு, மகராசி மகால் அருகில், KTC நகர், திருநெல்வேலி. செல் 8110811311.